விவகாரத்தில் கமலின் கடிதம் திருப்தி அளிப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு பண்ணலாம். முகிலன், விவரங்களை பதிவு பண்ணலாம். இப்போது கர்நாடக உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. அதாவது கமல் தரப்பு, ராஜ்கமல் தரப்பில் ஒரு வாதத்தை முன்வைத்தனர். நாங்கள் தற்போது கர்நாடக வர்த்தக சபையுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், இந்த படத்தை அதாவது வெளியீட்டை தள்ளி வைப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தனர். அதை ஏற்றுக்கொண்டு தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. மிக முக்கியமாக இன்று அந்த 2:30 மணிக்கு மீண்டும் இந்த விசாரணை தொடங்கிய உடனே ராஜ்கமல் தரப்பிலிருந்து, அதாவது நாங்கள் ஏற்கனவே கடிதத்தின் மூலம் இது தொடர்பாக விளக்கங்களை தெரிவித்திருக்கிறோம். கமல்ஹாசன் கன்னட மொழியின் மீது நிகரற்ற ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அவர் எந்த ஒரு குற்ற எண்ணத்தில் அவர் இந்த கருத்தை முன்வைக்கவில்லை. யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த கருத்தை அவர் முன்வைக்கவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தனர். அதை கேட்ட நீதிபதிகள், இந்த கடிதத்தில் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் மன்னிப்பு என்ற அந்த வார்த்தை இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். அது மட்டும் அதற்கு பதிலளித்த கமல் தரப்பானது, தவறு செய்திருந்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆனால் தவறாக புரிந்து கொண்டதற்கு நாங்கள் எப்படி மன்னிப்பு கேட்பது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ராஜ்கமல் தரப்பில் இன்று முன்வைத்த வாதம் என்பது, கமலஹாசன் கன்னட மொழியின் மீதும் அந்த மக்கள் மீதும் மிக அதிக அன்பை வைத்திருக்கிறார். அந்த கன்னட மொழிக்கு எதிராக அவர் ஒருபோதும் பேசியது இல்லை. அவ்வாறு இருக்கும் போது எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தான் முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாது, தானாக முன்வந்து தாங்கள் இந்த கர்நாடக வர்த்தக சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம், படத்தை கர்நாடகாவில் மட்டும் வெளியிடுவது ஒத்திவைப்பதாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தனர். அதை தற்போது அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றமானது கர்நாடக வர்த்தக சபை மற்றும் கர்நாடக அரசு மற்றும் கமல்ஹாசன் தர 3 பேரும் தற்போது இந்த பேசி இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு ஒரு முடிவுக்கு எட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த படம் தற்போது இந்த வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை அடுத்து இது கர்நாடகாவில் தற்போது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கமல் தரப்பே இந்த விவகாரத்தில் தக் லைஃப் படமானது கர்நாடகாவில் ஒத்திவைக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றுதான் அவர் தெரிவித்திருக்கின்றனர். அதனால் தற்போது 5ஆம் தேதி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தக் லைஃப் படமானது வெளியிடப்பட்டாலும் கர்நாடகாவில் அது வெளியாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோனிஷா, முகிலன், கர்நாடகாவில் தக் லைஃப் படம் திட்டமிட்டபடி ஜூன் 5ஆம் தேதி வெளியாகாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வழக்கினுடைய முடிவில் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்போ இந்த 3 தரப்பிலிருந்தும் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்க, இப்போதைக்கு தற்காலிகமான ஒரு பிரச்சனையாக இதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் அடிப்படையில் கமல் மீது பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் இந்த விவாதத்தின் போது நீதிமன்றம் முன்வைத்திருக்குல்ல, அதில் குறிப்பிடக்கூடிய விஷயங்களா என்ன பார்க்கலாம்? கண்டிப்பாக காயத்ரி, ஏற்கனவே இந்த வழக்கில் இன்று காலை இது விசாரணை தொடங்கிய உடனேயே கர்நாடக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது. குறிப்பாக நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள், இதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் நடிகர் கமல்ஹாசன் முன்வைத்த அந்த கருத்து என்பது மக்களின் உணர்வை புண்படுத்தி இருக்கிறது. அவர் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்க கூடாது, எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. இன்று 2:30 மணிக்கு இந்த விசாரணை தொடங்கிய போதும் அதாவது பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கமல்ஹாசன் போன்ற ஒருவர் எவ்வாறு நினைத்ததை, அதாவது you cannot say anything on the tip of the hat, நீங்கள் நினைத்ததை எது நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் கூற முடியாது, அதற்கான ஆதாரங்கள் தேவை என்றும் தற்போது நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தால் அதற்குத்தான் கமல்ஹாசன் தரப்பில்
தரப்பிலிருந்து தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே இதற்கான விளக்கங்களை தற்போது வழங்கியிருக்கிறோம், நாங்கள் தவறு செய்யவில்லை, எந்த ஒரு தப்பான நோக்கத்திலும் கமல்ஹாசன் அந்த கருத்தை தெரிவிக்கவில்லை. அவர் கன்னட மக்களுக்கும் கன்னட மொழி மீதும் அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு மற்றும் பற்றை பற்றி தான் அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுவெளியில் தனக்கு கன்னட மக்கள் மீதும் கன்னட மொழி மீதும் இருக்கக்கூடிய அன்பை தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு பொதுவெளியில் தெரிவித்த போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கமல் தரப்பில் வாதமானது வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி தொடர்ந்து இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை இருந்திருக்க வேண்டும், ஏனால் ஒரு மாநிலத்தின் உணர்வு என்று புண்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை அவர் அதில் இணைத்திருக்க வேண்டும் என்று மீண்டும் அவர்கள் தெரிவித்தனர். அதை தொடர்ந்துதான் தற்போது இந்த வழக்கு விசாரணையானது ஜூன் 10ஆம் தேதி 3:30 மணிக்கு தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. அதே போல தற்போது அந்த தக் லைஃப் படமானது கர்நாடகாவில் வெளியாகாது. அதாவது 3 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கன்னட வர்த்தக சபை மற்றும் கமல்ஹாசன் மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 3 பேரும் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டுவார்கள். அதை தொடர்ந்தே இந்த படம் வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். காயத்ரி, முகிலன், இப்போ இதுல தவறு செய்திருந்தா மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திற்காக மன்னிப்பு கோர முடியாது அப்படிங்கிறது தான் கமல் தரப்பிலிருந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவா ஒரு படத்துக்கான வெளியீடு இருக்கும்போது அதுக்கான தடை வரது, பிரச்சனை வரதுங்கிறது நிறைய நடந்திருக்கிறது. கமலுடைய படங்களுக்கும் அது நிறைய நடந்திருக்கு. இப்போ இந்த படம் ஒரு சுமூகமான முடிவு எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால கிரவுண்ட்ல பார்க்க முடியுதா? கண்டிப்பாக காயத்ரி, நாம் இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது ஏற்கனவே கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் ஏற்கனவே முன்வைத்திருந்தார். அதே போல கமல்ஹாசனும் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமல் எந்த மாதிரியான விளக்கங்களை கர்நாடக வர்த்தக சபைக்கு அளிக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்று அந்த தீர்ப்பிலும் கூட கர்நாடக உயர்நீதிமன்றமானது குறிப்பிட்டிருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டுப்படும் வரை இந்த படத்தை வெளியிடுவதற்கு கோரிக்கையை வைக்கக்கூடாது என்று தனது தீர்ப்பிலும் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் தற்போது ஜூன் 10ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அந்த 10ஆம் தேதிக்குள் கமல்ஹாசன் மற்றும் கர்நாடக வர்த்தக சபை மற்றும் கர்நாடக அரசு ஆகிய மூவரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் பட்சத்தில் இந்த படம் வெளியாகும். ஆனால் அதுவரை இந்த படத்தை வெளியிட வேண்டும் என்ற எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்க கூடாது என்று தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றமானது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. காயத்ரி, இப்போ இந்த விவகாரம் ஆரம்பித்தது அப்படிங்கிறதே தக் லைஃப் படத்தினுடைய விழாவில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கமல் குறிப்பிட்டது தான். இப்போ அந்த விவகாரம் அப்படிங்கிறது தற்போது நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது. இது குறித்து தான் நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கோம்.